இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட்டை வச்சு அட்டகாசமான டேஸ்ட்ல ஒரு டெசர்ட் தான் பண்ண போறோம். வெல்கம் டு லவ் ரெசிபிஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் 500 ml ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்க போறோம். பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷம் இந்த பால் நல்லா கொதிக்கணும். நம்ம 500 ml பால் சேர்த்திருக்கோம். அது நல்லா திக்கா 300 ml வர்ற அளவுக்கு நம்ம பாலை கொதிக்க விடணும். இப்போ பால் நல்லா திக்கா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் மில்க் பவுடர் ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த ஃபிளேவர் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு பவுல்ல சேர்த்துட்டு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால், அதாவது ஜில்லுன்னு இருக்க பாலை நம்ம இந்த பவுடர்ல சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம இதை ரெடி பண்ணிட்டு இருக்க பால்ல சேர்த்துக்கணும். அப்படியே டைரக்டா சேர்க்க கூடாது. சேர்த்து முடிச்சதும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலரி விட்டுருங்க, இல்லைன்னா உடனே கட்டிக்கும். இப்போ நல்லா கலரி விட்டதும் இது கூட 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சக்கரை இருந்தால் அது கூட நீங்க சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கறதுனால நமக்கு இந்த ரெசிபி இன்னும் ரிச் டேஸ்ட்ல கிடைக்கும். அதான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலருக்காண்டியும் ஃப்ளேவருக்காண்டியும் நான் கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஏலக்காய் தூள் இருந்தால் அது கூட நீங்க சேர்த்துக்கோங்க. ஃபைனலா துருவி வச்சிருக்க நட்ஸை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பிரெட் ரசமலாய் பண்ண நான் 8 பீஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். அதை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஷார்ப்பான பவுல் எடுத்து வச்சிருக்கேன். அதை பிரெட்டுக்கு நடுவில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு வெளியே எடுத்தோம்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்ல பிரெட் கட் ஆயிடும். இதே மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப் மோல்டை வச்சு நீங்க பிரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்றதுக்கு நான் ஒரு பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். அதை சுத்தி இருக்க ப்ரௌன் கலரை கட் பண்ணி தனியா எடுத்துடுறேன். எக்ஸஸா இருக்க பிரெட் எல்லாம் நம்ம மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணி பிரெட் கிராம்ஸா வேற ஒரு ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ ஸ்கொயர் டைப்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டுக்கு நடுவுல ஒரு கட் கொடுத்துடலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்ல நமக்கு பிரெட் பீஸ் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை டோஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஆயில் இருந்து அது கூட நீங்க சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் பீஸை இதுல சேர்த்துடலாம். இதே மாதிரி ஒன்னொன்னா சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஜஸ்ட் 1 நிமிஷம் ஃப்ரை ஆனா போதும். இப்போ 30 செகண்ட்க்கு அப்புறம் நான் பிரெட் பீஸை திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் அதை நான் எடுத்துடுறேன். பாருங்க, இதே மாதிரி ஆனதும் நீங்க எடுத்துருங்க. இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுக்க எல்லா பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரெட் ரசமலாய் சர்வ் பண்ண ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கோம். அந்த பவுல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பாலை இதுல சேர்த்துருங்க. பாருங்க, பார்க்கவே இவ்வளவு க்ரீமியா டெலிஷியஸா இருக்கு. இதுக்கு நடுவுல நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பிரெட்டை சேர்த்துட்டு அதுக்கு மேலேயும் இந்த பாலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பக்காவான பிரெட் ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.